பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு selvisyummyrecipes. விநாயகர் சதுர்த்தி வந்தாச்சு. இந்த வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமாக குழந்தைகள் ரொம்ப விரும்பி மிச்சம் வைக்காம சாப்பிட்ற மாதிரியான 3 வெரைட்டி கொழுக்கட்டை ரெசிபி கிட்ஸ் ஸ்பெஷல் வீடியோவாக பார்க்க போகிறோம். முதல்ல ஆரியோ பிஸ்கெட்ஸ்லேருந்து செய்த ஆரியோ கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஆரியோ பிஸ்கெட்ஸ் 15 எடுத்துக்கோங்க. இது சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பிஸ்கெட்லேருந்து க்ரீமை தனியாக எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பிளண்ட் கத்தி வச்சு உள்ளே இருக்கிற இந்த ஒயிட் க்ரீமை தனியாக எடுத்துருங்க. இதை வச்சு தான் நாம் பூரணம் செய்ய போகிறோம். இப்போ அந்த பிஸ்கெட்டில் இருந்த க்ரீமெல்லாம் எடுத்தாச்சு. இந்த க்ரீமில் டெசிகேட்டட் கோகோனட் 1/4 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உருட்டி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆரியோ பிஸ்கெட்ஸை சின்ன சின்ன துண்டுகளாக உடைச்சிக்கோங்க. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிருங்க. இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணும். இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இந்த பவுடரில் விப்பிங் க்ரீம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. இதை முதல்லையே நிறைய ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஆட் பண்ணுங்க. இதை விப்பிங் க்ரீமை ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையை வச்சு நல்லா நீட் பண்ணுங்க. இந்த அளவுக்கு மாவு கையில் ஒட்டாமல் வர்ற அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இதை உங்ககிட்ட இருக்கிற கொழுக்கட்டை மோல்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரே அளவு உருண்டைகளை உருட்டிக்கோங்க. இப்போ ஒயிட் க்ரீம் வச்சு பூரணம் செய்தோம் இல்லையா, அதையும் இந்த மாதிரி ஒரே அளவு உருண்டைகளை எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு நெய் ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ கொழுக்கட்டை மோல்டு எடுத்து நெய்யை அதில் நல்லா அப்ளை பண்ணுங்க. இந்த மோல்டை க்ளோஸ் பண்ணிட்டு பிஸ்கட் டோ வச்சு நல்லா ஓரங்களில் விரிசல் இல்லாமல் நல்லா அழுத்தி விடுங்க. இப்போ இதில் க்ரீம் பூரணம் வச்சு ஃபில் பண்ணுங்க. இந்த மீதி மாவு வச்சு நல்லா சீல் பண்ணிடுங்க. இப்போ கவனமாக மோல்டு பிரித்து எடுத்தால்
ஆரியோ கொழுக்கட்டை ரெடி. இது சாக்லேட் ஃப்ளேவர்னால குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கொழுக்கட்டையை குழந்தைங்ககிட்டயே கொடுத்து அவங்களே செய்யவும் ஒரு ஆக்டிவிட்டியா செய்ய வைக்கலாம். சூப்பரா ஆரியோ கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. விநாயகருக்கு ஆரியோ கொழுக்கட்டை படைச்சாச்சு. இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, உள்ள ஒயிட் கிரீம் அண்ட் வெளியில சாக்லேட் ஃப்ளேவர்டு ஆரியோ கொழுக்கட்டை சூப்பர் டேஸ்டியா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிரஹாம் கிராக்கர்ஸ் கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல கிரஹாம் கிராக்கர்ஸ் பிஸ்கட்ஸ் 16 எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா உடைச்சுக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் விப்பிங் க்ரீம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. இதை கை வச்சு நல்லா இந்த மாதிரி மாவு பதத்துக்கு உருட்டி வச்சுக்கோங்க. விப்பிங் க்ரீம் கவனமா கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. மாவு நல்லா இந்த பதத்துல இருக்கணும். இப்போ ஒரு சாஸ் பேன்ல தண்ணி வச்சு நல்ல சூடா இருக்கும்போது டபுள் பாயிலிங் மெத்தட்ல டார்க் சாக்லேட் சிப்ஸை 1/4 கப்பு போட்டு மெல்ட் பண்ணுங்க. இந்த அளவுக்கு க்ரீமியாகவும் ஸ்டவ்ல இருந்து எடுத்துட்டு அதில் டெசிகேட்டட் கோகோனட் 1/2 கப் அளவில் 2 பங்கா மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா சில பிராண்ட் சாக்லேட்ஸ் ரொம்ப க்ரீமியாக இருக்கும், சில பிராண்டு திக்காக இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பர் டேஸ்டியான சாக்லேட் ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை மோல்டு எடுத்துக்கோங்க. அதில் கிரஹாம் கிராக்கர்ஸ் டோ எடுத்து உள்ளே வச்சு நல்லா சைடில் ப்ரெஸ் பண்ணுங்க. அதில் சாக்லேட் பூரணம் வச்சு ஃபில் பண்ணுங்க. இதை நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி விடுங்க. அப்போதான் சாக்லேட் ஃபில்லிங் ஃபுல்லாக உள்ளே போகும். இதை இந்த மாதிரி சீல் பண்ணிடுங்க. மோல்டு லாக் எடுத்துட்டு கவனமாக எடுத்தா கிரஹாம் கிராக்கர் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கிரஹாம் கிராக்கர் கொழுக்கட்டை ரெடி. இதில் சாக்லேட் ஃபில் பண்ணியிருக்கிறதால குட்டீஸ் மிச்சம் மீதி வைக்காம சாப்பிடுவாங்க.
இந்த கிரஹாம் கிராக்கர்ஸ் கொழுக்கட்டை விநாயகருக்கு படைச்சாச்சு. இதை இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சாக்லேட் ஃபில்லிங்ல சூப்பர் எம்மியான கிரஹாம் கிராக்கர்ஸ் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ரொம்பவே கலர்ஃபுல்லான டூட்டி ஃப்ரூட்டி மோதக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல நெய் 3 டீஸ்பூன் ஊத்திக்கோங்க. அதுல 1/2 கப் ரவை சேர்த்து நல்ல வாசனை வர ஃப்ரை பண்ணுங்க. லோ ஃப்ளேம்லயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க, ஏன்னா கலர் மாறாம பார்த்துக்கோங்க. இப்போ ரவை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுல 1 கப் அளவு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடாம கிளறுங்க. ரவை நல்லா பால்ல வெந்து ஒட்டாம வரவும் சர்க்கரை 3/4 கப் அளவு சேருங்க. சர்க்கரை சேர்த்ததால இது மறுபடியும் கொஞ்சம் தண்ணியா ஆகும். இத விடாம ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா திக்காயிடும். இப்படி பேன்ல நல்லா ஒட்டாம திரண்டு வந்ததும் டூட்டி ஃப்ரூட்டி 1/4 கப் அளவு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது கொஞ்சம் ஆறவும் இந்த மாதிரி குட்டி மோதக் மோல்ல ஃபில் பண்ணி எடுத்தா டூட்டி ஃப்ரூட்டி மோதக் ரெடி ஆயிடுச்சு. இந்த மோதக் ரொம்பவே கலர்ஃபுல்லா செம டேஸ்டா இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 வெரைட்டி கொழுக்கட்டையும் விநாயகருக்கு படைச்சாச்சு. ரெகுலரா பண்ற ஸ்வீட் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டைக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, தவறாம செக் பண்ணுங்க. செல்வி செமி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ருசியாக சமைக்கலாம், வாழ்க்கையை ரசிக்கலாம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். தேங்க்யூ.